இதுதான் எங்கள் மாடி வீட்டு தோட்டம். இந்த மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேணுங்கிற எல்லா செடியுமே நாங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான செடியெல்லாம் வளர்த்துப்போம். அப்படியே பாருங்கள், இங்கே பாருங்கள், மின்ட் வந்து ரொம்ப இயற்கையான முறையில் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. பத்தாவதுக்கு வீட்டுக்கு தேவையான கீரைகள் கூட போட்டிருக்கோம். பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் சுண்டைக்காய், ஓமவல்லி செடி வச்சுருக்கோம். மருத்துவத்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேர்ட் ஐ சில்லி போட்டிருக்கோம். காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க தமிழில். எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் பாருங்கள், முருங்கை மரம் வச்சுருக்கோம். ரொம்ப அழகாக பூ பூத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா, இது தம்பட்டக்காய். இது எங்கள் ஊர் பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸ். இதுவும் நாங்கள் போட்டிருக்கோம். ஸ்வீட் லெமன் நிறைய பூ வச்சுருக்கு. இந்த மாதிரி நிறையா பூ வச்சு வளர்கிறதுக்கு என்ன ஃபர்டிலைசர் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் ஃபர்டிலைசர் தான் நாங்கள் போடுறோம். எல்லாமே வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் தான். இது வந்து ஆப்பிள், வாட்டர் ஆப்பிளோடது. இந்த வாட்டர் ஆப்பிள் வந்துட்டு 2 ரகத்தில் வச்சுருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்லேயும், இன்னொன்று வந்து ரெட்லேயும் போட்டிருக்கோம். அப்புறம் தக்காளி செடி, வீட்டுக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி ரொம்பவே நல்லது பெண்களுக்கு, அதனால் செம்பருத்தி செடி வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு பூ வந்திருக்கு, ரோஸு. இனி நிறைய செடி வரும் நாங்கள் நம்புகிறோம். இங்கேயும் அதே தம்பட்டக்காய் போட்டிருக்கோம், தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், காய் வச்சு பூவெல்லாம் வந்திருக்கு. ரொம்ப நிறையா வந்து இப்போ தான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய பூத்துருக்கு. அப்பப்போ க்ராப் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வளரும். ட்ராகன் ஃப்ரூட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரூட்டு, வெளியெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அது வீட்லேயே மாடி தோட்டத்துலேயே வளர்த்து ரொம்ப நிறையா மகசூல் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள் பழம். இது பத்ததிக்கு அங்கே பாருங்கள் நிறையா பூவும் பூத்துருக்கு. நாங்கள் நிறையா வந்து அறுவடை பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இருக்கிறது இவ்வளோ தான். இதுவும் வந்துட்டு ஒரு 2 நாளில் வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்துடுவோம். கொடி சின்னது தான், இப்போ ரொம்ப வருஷம்லாம் கூட ஆகலை, ஒரு 1 இயர் 2 இயர் தான் ஆகுது. ஆனாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடிக்கு பொறுத்த வரைக்கும் அயன் ரொம்ப தேவை. அயன் சத்து இருந்துச்சுன்னா நல்லாவே கிரேப்ஸ் கொடி வளரும். பாருங்கள், இது வந்து பந்தல் போட்டு நாங்கள் பாவக்காய் வளர்க்குறோம். இது வந்து எங்கள் ஊர் சைடு, விருதுநகர் சைடில் தான் இந்த மாதிரி குட்டி குட்டி பாவக்காய் கிடைக்கும். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலேயே வந்துட்டு இந்த பாவக்காய் வந்து வளர்க்குறோம். ஹைப்ரிட் கிடையாது, நாட்டு பாவக்காய் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாவக்காய் நிறைய பூத்துருக்கு. மஞ்சள் மஞ்சளாக தெரியுது பார்த்திங்களா பூக்கள் பாருங்கள், நிறைய பூ வச்சுருக்கு. நிறைய அறுவடையும் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சுண்டைக்காயும் நிறைய வந்திருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் பூ பூத்துச்சு, இப்போ நல்லா காய் வச்சுருக்கு. இது வந்து நம்மளுடைய வயிற்று புண்ணு, வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் ரொம்பவே நல்லது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கிடைக்கிற எல்லா பாட்லேயும் வந்துட்டு நாங்கள் கீரைகள் போட்டு வைப்போம். இதில் வந்து சுக்கட்டி கீரை, இந்த மணித்தக்காளி கீரை வந்து ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், மணித்தக்காளியில் வந்துட்டு பழம் வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இது எங்களுக்கு மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற செடியில் நிறையா அணில், பறவை, பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த தோட்டத்துக்கு வருவாங்க. இங்கே பாருங்கள், சும்மா தான் நான் வந்துட்டு இந்த ட்ராகன் ஃப்ரூட் வச்சேன், அங்கங்கே வச்சேன். ஆனால் ரொம்ப நிறையா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இன்னொரு பழம் இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு. நிறைய மொட்டும் வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், இன்னி வந்து மலராத ட்ராகன் ஃப்ரூட் மலர்ந்து முடிஞ்சு இப்போ தான் வந்துட்டு ஃப்ரூட் ஆகிட்டுருக்காங்க.
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் இதுவும் வந்து அறுவடை பண்ணி எடுத்துடலாம். இது வந்துட்டு கிட்டத்தட்ட வெளியே போய் வாங்கணும் அப்படின்னா நிறையவே காசு ஆகும். ஆனால் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய தண்ணி அதெல்லாம் தேவைப்படாது. வெயில் இருந்தாலே போதும், நல்லா வளர்ந்து வந்துடும். இதை வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அழகாக புஷ் மாதிரி வளர்ந்து வரும். இல்லாட்டி வந்து தோட்டத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் படர்ந்து நம்ம கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துரும். அதனால் எப்போவுமே இதை வளர்க்குறப்ப மட்டும் இந்த மாதிரி டயரு இந்த மாதிரி கம்பு வச்சு ஒரு பில்லர் மாதிரி கட்டி வளர்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் ரொம்ப நல்லாவே வளரும். இங்கே பாருங்கள், இது வந்து மோஸ்ட்லி கேரளா நாகர்கோவில் சைடில் வந்துட்டு இந்த மிளகாய் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அப்பா தான் இதை பற்றி சொல்லி அவர் தான் வந்து விதை வாங்கிட்டு வந்தாப்படி. ரொம்ப நல்லாவே வந்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள், எல்லா மிளகாவும் கீழே தான் இருக்கும். ஆனால் இந்த மிளகாவுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வானத்தை பார்த்து தான் இருக்கும். இதிலே நிறைய கலரும் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு வெள்ளை காந்தாரி வளர்த்துருக்கோம். செம்ம காரமாக இருக்கும். ஒன்று போட்டாலே போதும், அவ்வளோ காரம் இதில் வந்து இருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பெரிய சுக்கட்டி கீரை வச்சுருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு முல்லை. இப்போ இதோட சீசன் முடிஞ்சிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக இலையெல்லாம் உதிர்ந்து அப்பயும் பாருங்களேன் ரொம்ப அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முல்லைப்பூ கொடுத்துட்டு தான் இருக்குது. இனி இதை வந்து நம்ம கட் பண்ணி விடணும். மல்லிகைப்பூ முல்லை இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ க்ராப் பண்ணி விட்றோமோ அவ்வளோக்கு அளவு நல்லாவே வளர்ந்து நமக்கு பூக்கள் கொடுக்கும். நல்ல உரமும் தேவை. இது எல்லாத்தையும் பார்த்திங்கனாலே ரொம்ப நல்லாவே வந்துட்டு நம்ம மாடியிலே வந்து நல்லா செடி வளர்த்துக்க முடியும். இதில் எதுவுமே வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசரே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக் மட்டும்தான். வீட்டில் கிடைக்கிற விஷயத்தை வச்சே ஆர்கானிக் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி வளர்த்துருக்கோம். பாருங்கள், இது நாங்கள் வந்துட்டு செடி போடுறப்பமே வந்து இதில் மிளகாவே போடல. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு விதை விழுந்திருக்கு, அதுலேருந்து அழகாக முளைச்சி வந்திருக்கு இந்த செடி. பாருங்க எவ்வளோ அழகாக வந்துட்டு மிளகா வந்து வர மிளகாவாக மாறிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து எங்கள் வீட்டு அத்தி மரம். பாருங்கள் எவ்வளோ காய் வச்சுருக்குன்னு. இன்றைக்கி கூட ஒரு பழம் வந்து நல்லா வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம்தான் நாங்கள் அதை எடுத்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இதெல்லாம் வெளியே வாங்குறப்போ காய வச்ச அத்திப்பழமே அவ்வளோ காஸ்ட்லியாக வந்து விற்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வீட்டிலவே வந்து நல்லா வச்சு வளர்க்க முடியும். நம்மக்கிட்ட இருக்க விஷயத்தை வச்சு இவ்வளோ செடிகளை வந்து நம்ம வளர்க்கலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியாக செலவு பண்ணி வளர்க்கணுன்னுலாம் அவசியமே இல்லை. இப்போதைக்கு இது வந்து பெரிய கார்டன் கிடையாது, ரொம்ப சின்னதாக எங்கள் வீட்டுக்கு தேவையான மாதிரி காம்பேக்டாக தான் நாங்கள் இந்த மாடி தோட்டத்தை அமைச்சிருக்கோம்.